ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை மதுரை மஹன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை தள்ளுபடி. இப்போதே முந்துங்கள். எப்படி தோணுது நம்ம இடத்துக்கு முன்ன சந்திப்பே இல்லை என்ன. அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னாரு, சார் நீங்க டிஎஃப்டி கேமராவுக்கும் டைரக்ஷனுக்கும் படிச்ச அதே அடையாறு திரைப்பட கல்லூரியில் நான் ஸ்டூடெண்ட் சார்னாரு. நான் பண்ண விஷயம் தெரியாடா, என் அப்பா இறந்தது கூட நான் இந்த மாதிரி ஆளுடா, என் அப்பா செத்தப்ப கூட நான் இப்படி உங்களை இவ்வளோ நான் பாச வச்சிருக்கேன் தெரியும். கோயில்பட்டியில் ஒரு லாட்ஜில் நான் இவரும் தங்கி இருக்கோம். கோயில்பட்டியில் மக்கள் மத்தியில் நாங்கள் 2 பேரும் வலம் வரோம். என்ன எது நாயும் பூனையுமா எதிரியும் புதிரியுமா இருப்பாங்க, இப்படி போய்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்படி அமைதியாக உட்காரத நம்பவே மாட்டாங்க. இப்ப நம்புவாங்க. போடுத்தேன் நான் அப்பவே போடுத்து தப்பிச்சு போயிட்டேன். நான் சார்ந்தப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சி கூட நானும் போனேன், தப்பிச்சிட்டான். அவன் பொண்டாட்டி போய் தவறிட்டான். இந்த தோழர் தில்லா இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு பெரிய திரைப்படம், அதாவது பிக் ஸ்கிரீன் சினிமா வெளிவர தயாராக இருக்கிறது. டெலிவிகடன் நேயர்களுக்கு வணக்கம். கோலங்கள் சீரியல் வந்ததிலிருந்து அந்த சீரியல் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றதான் சொல்லணும். ஸோ விகடன் தயாரித்த அந்த சீரியலோட அப்பப்போ கிளிப்பிங்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கும். ஸோ லீட் கேரக்டர்ஸ் அப்படின்றத தாண்டி 2 முக்கியமான கேரக்டர்ஸுக்கு ஒரு பயங்கர ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ தோழர் அப்படின்ற கேரக்டருக்கும் சரி, தில்லான்ற கேரக்டருக்கும் சரி, தோழர் தில்லா காம்போவை நாங்கள் எப்போ மறுபடியும் ஸ்க்ரீனில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற கேள்வி எதிர்பார்ப்பு மக்கள் மனசில் குறிப்பாக சீரியல் ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக இருக்குது. ஸோ அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு அந்த சில கிம்மிக்லாம் பண்ணலாம். ஸோ அவங்களோட பற்றி டீட்டெயிலான ஒரு இன்டர்வியூ ஷேர் பண்ணோம். ஸோ அவங்களோட இவ்வளோ டைம் நம்ம கூட ஸ்க்ரீனில் அவங்க இல்லை இல்லையா, ஸோ அதனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல்ல 2 பேரையும் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம் 2 பேருக்கும் வணக்கம். டைரக்டர் திருச்செல்வத்துக்கும் எனக்கும் எந்த பழக்க வழக்கம் கிடையாது. அமுதகானம் நவம்பர் 19, 2007 தான் ஆரம்பிக்குது. அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. கோலங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. திருச்செல்வத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நான் ஒரு முன்னப்பட்ட பார்த்ததுல ஒன்றும் இல்லை. ஆனால் என்னென்னா கோலங்களுக்கு முன்னாடியே நான் ஒரு 4-5 படம் டைரக்ட் பண்ணிட்டேன். நான் 1988 டைரக்டர் ஆகிட்டேன். டைரக்ட் பண்ணிட்டேன். அப்புறமா வேறு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏவிஎம் உடைய சொர்க்கம் சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். மெட்டி ஒலியில் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ திருச்செல்வத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ உள்ளே போன உடனே எனக்கு அந்த கேரக்டரை என் மேலே சுமத்துறாரு. என்ன சுமத்துறாரு, சார் நீங்கள் லாங்காக டைலாக் பேச வேண்டியிருக்கும், நீங்கள் அதை தூய தமிழில் பேசுங்க அப்படின்னாரு. அப்போ நான் சிரிச்சிட்டு, சார் லாங்காக டைலாக் பேசிடுறேன், நான் 1000 மேடைகளில் நாடகங்கள் நடித்தவன், அது பிரச்சனை இல்லை. தூய தமிழ்லையும் பேசிடுறேன், அது இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு கனமான கதாபாத்திரத்தை எனக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுது, நம்ம இடத்துக்கு முன்ன சந்திப்பே இல்லை என்ன. அப்போ தான் ஒரு வார்த்தை சொன்னார், சார் நீங்கள் டிஎஃப்டி கேமராவுக்கும் டைரக்ஷனுக்கும் படித்த அதே அடையாறு திரைப்பட கல்லூரியில் நான் ஸ்டூடெண்ட் சார்னார். அவர் எனக்கு 9 வருஷத்துக்கு பின்னாடி படித்தவர். அவர் சவுண்டு படித்தவர். பாட்டில் கொடுத்த உடனே நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த, அதாவது கேரக்டர் பண்ணும்போது உங்களுக்கு 3 டைமென்ஷன் வாங்க, ஃபிசியாலஜி, சோசியாலஜி, சைக்காலஜிப்பாங்க. இது அப்படியே உள்வாங்கி நம்ம திருச்செல்வம் கொடுத்த கேரக்டர் வாங்கி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பார்ப்பாரு. பார்த்துட்டு இவன்கிட்ட இன்னும் இதை கொடுக்கலாம்னு நினைக்கிறான். நம்ம நடிப்பை திருத்த மாட்டாரு. இவன்கிட்ட எதை கொடுத்தா எது வரும்னு அவருக்கு தெரியும். அப்புறம் பார்த்தா இன்னொரு மேட்டை அவரை ரிக்வஸ்ட் பண்ணி கட்டிக்கிட்டேன், நீங்கள் எவ்வளோ லெங்க்த் வேணாலும் டைலாக் கொடுங்க, ஆனால் தயவு செய்து ப்ராம்ப்ட் மட்டும் எனக்கு வேண்டாம். ஏன்னா ப்ராம்ப்ட் கொடுத்து நடிக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, எனக்கும் ப்ராம்ப்ட் தரமாட்டாங்க. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு மேட்ரு, சார் ப்ராம்ப்ட் தரமாட்டோம், நீங்கள் படிச்சிருவீங்க, மனப்பாடம் பண்ணிடுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பேசும்போதே நாங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு மேலே நீங்களும் புது வார்த்தைகளை போட்டு பண்ணிடுறீங்க. ஏன்னா நீங்களும் ஒரு கிரியேட்டர், எங்களுக்கு அதில் இல்லை, எங்களுக்கு டைம் ஆகிடக்கூடாது அப்படின்னாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் எத்தனை பக்கம் டைலாக் கொடுத்தாலும் எனக்கு தேவை 3 மினிட்ஸ் தான் என்னோட. ஆக எனக்கு டைலாக்கை கொடுத்துட்டு லைட் பண்ணி ட்ராலியை போட்டு எல்லாம் செட் பண்ணக்குள்ள நான் ரெடி சார்ட்டு வந்து நிற்பேன். ரெடி சார்ட்டு வந்து நின்று, திருச்செல்வம் சார் நம்ம உள்ளே போகிறதுக்கு பண்ணி முதல்ல உங்கள்கிட்ட பேசி காட்டட்டா, பார்க்குறீங்களாமே சார், போங்க சார் நீங்கள் பேசுவீங்க சார் பார். அப்படி ஒரு இன்பமான ஒரு பிளே எங்களுக்குள்ளே நடந்தது. அப்புறம் அதை அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பார்ப்போம். பார்த்த உடனே எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுவாங்க. என்ன சார் 10 நிமிஷம் 12 நிமிஷம் தொடர்ந்து டைலாக் பேசி ஒரே டேக் ஒரே ஷாட்டில் முடிஞ்சால் அது இவங்க எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் இல்லையா, அப்போ அது அவங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு மேட்ரு சொல்லி ஆகணும். என்னை தோழர்னு இப்போ எல்லாருமே உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன, இப்போ நான் எல்வி தோழர் பாலகிருஷ்ணன் கேரக்டர், என் பேர் எல்வி யாதவன். இப்போ இந்த தோழர் எல்வி யாதவன் தான் மக்கள் கூப்பிடுறாங்க. அந்த தோழரை தான் தூக்கிங்க ஓடுறாங்க. இந்த தோழர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா,
என்னை முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 400வது எபிசோடில் உள்ளே கொண்டு போகிறாங்க. அப்போ எனக்கு கொடுத்த டைலாக் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் என்னுடைய ஆட்களை, என்னுடைய சக தோழர்களை பார்த்து, தோழருங்க வார்த்தை யூஸ் பண்ணாமல் நண்பர்களே அப்படின்னு தான் யூஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க. ஓகே. அப்போ திருச்செல்வன் சார் சொன்னார், சார் டைலாக்லாம் ரெடியா? ரெடி சார், கோயிங் ஃபார் டேக் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்ட்டு சொல்லிட்டாரு. இந்த நண்பர்களே தானே கூப்பிடணும். நான் என்ன மீறி தோழர்களே நான் சொல்வதை சற்று கவனமாக கேளுங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள் சாதாரண கடமைகள் அல்ல. சமுதாயத்தின் மீது பற்று கொண்டவர்கள். தோழர்களே, மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னு தோழர்களே பேசியிருக்கேன். உங்களே அறியாம? எனக்கு தெரியாது. ஓகே. அங்க கொடுத்த டைலாக் நண்பர்களே தானே. அப்ப அது ஒரு லெங்க் டைலாக், ஓப்பனிங் ஷாட்டே லெங்க் டைலாக். முடிச்சு கட் சொல்லிட்டாங்க. கட் சொல்லிட்டு ஒரே கிளாப்ஸ் முடிச்சோன்னு நான் பேப்பரை பார்த்தேன். என்ன பண்ணேன், சார் திருச்செல்வன் சார் சாரி அப்படின்னு என்னன்னாரு, இந்த நண்பர்கள் எதுக்கு நான் தோழர்களேன்னு சொல்லியிருக்கும் போல தெரியினாரு. அதுதான் கரெக்ட், அப்படித்தான் சொல்லணும்னு சொல்லி அங்கிருந்து அவர் தோழர்களை பிட்ட பண்ணாரு. கோலங்களை போல் நிறைய சீரியல் ஹிட் ஆயிருக்கா, இல்லைன்னு சொல்லல. கோலங்களை போல் அதற்கு முன்னாலும் ஒரு சீரியல் வந்ததில்லை, அதற்கு பின்னாலும் இன்று வரை வந்ததில்லை, இனி வரப்போவதும் இல்லை. அதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு, இன்னும் பச்சையா சொல்றேன், இனி விகடனே தயாரித்தாலும், இனி திருச்செல்வமே டைரக்ட் பண்ணாலும் இனி ஒரு காலம் கோலங்கள் கிடைக்காது. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த அமைப்பு அப்படி. இன்னொரு மேட்டர் சார், செத்து கிடப்ப சார், செத்து இவரு கண்ணை திறந்துட்டே இருக்கணும். எனக்கு அந்த டைலாக் பேசணுங்கிறது சார் முதல்ல சொல்லல. ஆக்சுவலா இவர் சுட்டு விழுந்துருவாரு, நான் ஆதி கூப்பிடுவாப்புல, வில்லன் கூப்பிடுவாரு, நான் போயிடுவேன். நான் இதுதான் மேட்ரு. எனக்கு அங்க வேலையே கிடையாது, அவ்வளவுதான். சரி சுட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி தில்லா அப்படிம்பாரு, இந்த வர சண்டு அப்படி கிளம்பி போறேன். இது இவ்வளவுதான் என்கிட்ட சொன்னது. அவர் சுட்டு விழுந்து இப்படி கிடந்த உடனே அவர் போயிடுவார். அந்த ஆதி கேரக்டர் போனோடனே டைரக்டர் அங்கே இருந்துட்டு, தில்லா போதீங்க அப்படியே வாங்க அப்படின்னு அவர் எனக்கு பிளான் பண்றாரு. ஓகே, டேக் போயிட்டே இருக்கு, வாங்க அப்படிங்க, டேக் போயிட்டே இருக்கு. அவர் வாங்கங்கிறாரு. ஆதிக்கும் தெரியாது நான் இதை பண்றேன்னுங்கிற, அவருக்கும் தெரியாது. அவர் போயிட்டாரு. அவரு வாங்க அப்படியே உட்காருங்க, சார் பக்கத்துல அப்படியே கீழே அப்படியே உட்காருங்க அப்படி சொல்லிட்டு அவர் டைலாக் டெலிவரி பண்ணாரு. ஓகே, டேக் போய்கிட்டு இருக்கு. அவர் ப்ராம்ப்டிங் டெலிவரி பண்ணாரு. அவர் ப்ராம்ப்டிங் டைலாக் டெலிவரி பண்ணாரு. தோலா என்னடா போயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு, என் மனசு இவ்வளவு தூரம் இருந்திருக்கியாடா, நான் இப்படி பண்ணுவேன் தெரியாடா, என்ன இப்படி என்னமா சொல்லுவேன், என்னை விட நான் அளவுச்சியாடா, நீ என் அப்பா இறந்தது கூட நான் இந்த மாதிரி அழுலையாடா, என் அப்பா செத்தப்ப கூட நான் இப்படி உங்களை இவ்வளவு நான் பாச வச்சிருக்கேன் தெரியும், அளவுச்சிட்டு போயிட்டேடா. நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும் உனக்கு, என்னால என்ன பண்ண முடியும் உனக்கு, ஒண்ணு பண்ணடா, ஒண்ணு பண்ண முடியாடா, யாருக்கும் கொடுக்காம மாதிரி உனக்கு நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு ஒரு சல்யூட். எவனுக்குமே கொடுக்காத மரியாதை உனக்கு கொடுக்குறேன்டா, உனக்கு கொடுக்குறேன்டா. அடிச்சுட போவேன். அதை பண்ண சொல்லுங்க. இதுல என்ன தெரியுமா, இவர் இன்னைக்கு பண்ணார்ல, எனக்கு ஏற்பட்ட ஒரு சோதனையை பாருங்க. நான் மல்லாந்து படுத்து அவர் நின்று நடிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக செத்து கிடக்கிறேன். சார், இப்போ சாரோட ட்ராவல் என்னன்றது, இப்போ சாரோட இன்டர்வியூஸ், இப்போ விகடன் கொடுத்தது, சில வேற இடங்களில் கொடுத்ததெல்லாம் அவரோட ட்ராவல் என்ன, அமுதகானம் பற்றி, கோலங்கள் பற்றி அப்படின்றத நம்ம நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும், நீங்கள் ராம்கோல ஒர்க் பண்ணுறீங்க. நான் பிறந்தது கோவில்பட்டி. ஓகே, திருப்பரங்குன்றத்தில் பிறந்தேன். திருப்பரங்குன்றம் அம்மாவுக்கு ஊர், கோவில்பட்டி அப்பாவுக்கு ஊர். ரைட்டு. ஸோ கோவில்பட்டி தான். இவன் கோவில்பட்டிக்காரன், நான் சங்கரன் கோயில்காரன். அதில் டைலாகே வரும், சார் நல்லா போட்டுட்டு. ஆமாம், நான் முடித்தது எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி முடித்தேன். டிகிரி பிஎஸ்சி வரைக்கும் கோவில்பட்டியில் பண்ணேன். எம்எஸ்சி மெஜ்ரா காலேஜில் பண்ணேன். முடிச்சுட்டு அப்புறம் என்ன படிச்சீங்க? மேத்தமெட்டிக்ஸ். மேக்ஸ். ஓகே ஓகே. மேத்தமெட்டிக்ஸில் மாஸ்டர் டிகிரி எம்எஸ்சி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் அப்போ தான் கம்ப்யூட்டர் இது பண்ணுறாங்க. ஓகே, கம்ப்யூட்டர் அப்போ இது கிடையாது, புதுசாக அப்போ தான் பண்ணுறாங்க. சார் இன்ஜினியரிங் காலேஜில் அதுலேயும் நான் ஒரு டிப்ளமோ வாங்கினேன், தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜில். வாங்கிட்டு லா காலேஜில் ஜாயின் பண்ணேன், மதுரையில். லா காலேஜ் ஜாயின் பண்ணி 1 இயர் லா காலேஜில் படித்தேன். படிச்சுட்டு கேள்வி எனக்கு ராம்கோ சிமெண்ட் துருக்குப்பட்டி சின்பேட்டில் அந்த கம்ப்யூட்டர் அப்போ அங்கே இது பண்ணாங்க, இன்ஸ்டால். அப்போ தான் எல்லாமே இது பண்ணுறாங்க. ஓகே, பண்ணுறப்ப எனக்கு அவங்க உள்ளவங்க தெரிஞ்ச ஆள் மூலமாக இது, ஏன்னா நான் ட்ரை பண்ணவே இல்லை, என்னை ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே இழுத்து ராம்கோ சிமெண்ட்டில் போட்டாங்க. ஓகே, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னை போட்டாங்க. சரி, எனக்கு விருப்பம் இல்லாமல் டிசியே வாங்காமல் போய் ஜாயின் பண்ணேன். ஆனால் எனக்கு இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஃபுல்லாக அந்த பப்ளிக் ஆக்டிவிட்டீஸில் எனக்கு ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட். அதனால தான் லாக்குள்ள போனீங்க. ஆமாம், அதுக்காக லாக் போனேன். ஆனால் நான் வேலைக்கு நான் நீ கேட்டேன்னா பெருசாக கேட்டேன்னா நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. நான் வேலைக்கு ஜாயின் பண்ணாலுமே என்ன பண்ணுவேன்னா, டெய்லி ஈவினிங் என்னாச்சுன்னா வில்லேஜுக்குள்ளே போயிடுவேன். நானா வேலை முடிஞ்சோன்னா ஒரு வில்லேஜுக்குள்ளே தான் போயிடுவேன் சார். நான் எனக்கு தெரியாது, என்னென்ன தெரியாது. நானாக ஒரு வில்லேஜ் போய் ஒரு வீட்டுக்குள்ளே நானாக போயிடுவேன். போயிட்டு
நான் இந்த மாதிரி இங்கேருந்து வர்றேன் வைக்கிறேன், இந்த மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறேன், வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள், நான் பார்க்குறேன், ஏதாவது என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ போலியோ அட்டாக்ஸ் அப்போ ஜாஸ்தி அந்த பீரியடில். இப்போ தான் போலியோ அட்டாக்ஸ் கிடையாது. அப்போ போலியோ அட்டாக்கு, டிபி வந்து மெயினாக அங்கே இருக்கும். ஸோ வீட்டுக்கு அந்த கேஸ் இருக்கும், போலியோ கேஸ் எல்லாமே இருக்கும். அந்த கேஸ், டிபி இதெல்லாம் வந்து நானே வாலண்டியர் எடுத்து நானே போய் பண்ணுவேன். ஸோ இப்படி வீடு டோர் பை டோராக நானே போய் வந்து என்னை அறிவுப்படுத்தி நானாக பண்ணுவேன். என் செலவு போகிற நான் தான் பண்ணுவேன். இந்த வாங்குற சம்பளத்தில் நான் பண்ணுவேன். அப்படியே பண்ணிகிட்டே இப்படி இருந்தேன். அது ஒவ்வொருத்தருக்காக தெரிய வந்துச்சு, எல்லாம் பெரிய லெவலில் அது போச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தரும் என் கூட சேர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வில்லேஜ் என் கூட சேர ஆரம்பிச்சாங்க. எல்லாம் சேர ஆரம்பிச்சாங்க. ஃபேக்ட்ரி எம்ப்ளாயிஸ் எல்லாமே என் கூட சேர்ந்துட்டாங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் பார்த்தாங்க. சேர்மனே என்னை கூட்டு விட்டாரு. ராம்கோ சேர்மன் தான் கூட்டு விட்டாரு. மேனேஜ்மெண்ட் சேர்மன் ராமசுப்ரமணிய ராஜா அவரை கூட்டு, நீங்க தம்பி கேள்விப்பட்டேன் இவ்வளவு தனியா இது பண்றீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்தே பண்ணுவோம். சேர்மனே சொல்றாரு, நம்ம சேர்ந்தே பண்ணுவோம் சார், ஏன் பண்றீங்க? அதாவது நாங்க வந்து எம்ப்ளாயிஸ் வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க யாரும் பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்க பண்றத, ஏன்னா எம்ப்ளாயிஸ் எல்லாம் என் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. நாங்க என்கரேஜ் பண்றோம், நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ந்து ராம்கோ சோசியல் சர்வீஸ் லீக்னு சொல்லி ஆரம்பிச்சோம் சார். சூப்பர். ராம்கோ சொல்லி ஆரம்பிச்சோம். பே ஸ்லிப்லேயே அதில் வந்து பிரிண்ட் அவுட் ஆகி வரும். என்ன அப்படின்னா அதில் கான்ட்ரிபியூட் எல்லாருமே எம்ப்ளாயிஸ் எல்லாருமே மாதம் நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுக்குறீன்னு வைங்க, மேனேஜ்மெண்ட் 2 மடங்கு கொடுக்கும். நீங்கள் 100 ரூபா எடுத்தீங்கன்னா 200 ரூபா எடுப்பாங்க. அதெல்லாம் பே ஸ்லிப்லேயே பிரிண்ட் அவுட் ஆகி வரும். இப்போ ஸ்டில் ராம்கோ நீங்க அதான் சார், நான் தனிப்பட்ட முறையில் பண்ண, அப்புறம் ஆள் எல்லாம் சேர்ந்தது சேர்மன் கூப்பிட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது பண்ணது. அது பண்ணி இன்னைக்கு வந்து அது தனியாக டிபார்ட்மெண்ட், இன்னைக்கு சொல்கிறேன் தனியாக டிபார்ட்மெண்ட் ஆகி இன்னைக்கு இந்தியா லெவலில் ராம்கோ குரூப் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடமும் இன்னைக்கு பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. 33 வருஷம் ஆச்சு, 33 இயர்ஸ் ஆச்சு. இன்னைக்கு ராம்கோ சோசியல் சர்வீஸ் லீக்னு சொல்லி ஆரம்பிச்சு 33 வருஷம் ஆச்சு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதை நான் பண்ண ஒரு சந்தோஷம் இருந்தது, அதோட நிப்பாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த கோலங்கள்ங்கிறது அவர் மை டைரக்டரோட இது வந்து அந்த டயத்தில் நான் ஃபேக்டரிலாம் இருக்கிறப்ப அவர் கூப்பிட்டாரு. இது வந்த உடனே என்னடா அப்படின்னு அதை நான் பண்றதுக்கு ஆள் இருக்கானுங்க, சர்வீஸ் பண்றதுக்கு ஆள், எடுத்து பண்றதுக்கு ஆள் இருந்தாங்க. அதனால எனக்கு அது பிரச்சனை எல்லாம் போச்சு. ஆனால் ஸ்டில் இட் இஸ் ரன்னிங். 33 வருஷம் ஆச்சு ராம்கோ குரூப். அது உங்களுக்கு தெரியாது, ராம்கோ குரூப் இன்னைக்கு பெரிய லெவலில் பெரிய டிபார்ட்மெண்ட் வச்சு பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அதில் உள்ள பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ராம்கோ சோசியல் அடிக்க முடியாது. அது ஐநா சபை வரைக்கும் இன்னைக்கு அது போயிருக்கு அந்த டாக். இதெல்லாம் நீ கேட்டதுனால நான் சொல்றேன் சார், இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சொல்ல வரேன் நான் உங்களுக்கு. சார் இதுதான் நான் பண்ண லைஃப்ல பண்ணது. நான் தான் ஒரு விஷயம், அந்த சந்தோஷத்தோட நான் இருந்தேன். கோலங்கள் திருச்சி வச்சு ஆரம்பிச்சு இதை இழுத்து விட்டாரு. சரி பண்ணிட்டு இருக்கல, அடுத்தது ஒரு சீரியல் முந்தானி முடிச்சுன்னு சொல்லி அதில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட், சாரோட அசிஸ்டன்ட் சிவா சார், அவரு எனக்கு முந்தானி முடிச்சு அவரும் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ண வச்சாரு. அது ஃபேமிலி கேரக்டர். இது டோட்டலாவே அந்த இதெல்லாம் வர முடியாது. டெல்லிக்குமார் அண்ணன் நான் தம்பி, அது ஃபுல்லாவே எல்லாமே வேற மாதிரி ஃபேமிலி சினிமா. அதுவும் ரொம்ப அருமையா இருந்தது எனக்கு. அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன், நிறைய கத்துக்கிட்டேன். எப்படி எதை பண்ணக்கூடாது வைக்கணும் நிறைய கத்துட்டு அப்படியே ஷேப் பண்ணாருங்க. பண்ணாங்க. அடுத்தது திருச்சூர் சார் சீரியல் அடுத்த நெக்ஸ்ட் பண்ணு. இப்படிதான் நான் வந்து என்னுடைய டிராவல் இதுதான். இப்ப கோலங்கள் கமிட் ஆனோடனே அங்க வேலை நான் அது வந்துட்டேன், அதை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் நீங்க எப்பனாலும் வரலாம், எப்பனாலும் வந்து வேலையும் ஜாயின் பண்ணலாம் சொல்லி அந்த இதுல தான் எனக்கு வந்து வச்சாங்க. 2வது சேர்மன் எனக்கு அவர் ராஜபாளைய கூட ராம்கோட எனக்கு பேர் வச்சாரு. என் பேர் சுப்பிரமணியன், ஆக்சுவலா ஒரிஜினல் பேர் சுப்பிரமணியன். அவர் ராம்கோ சுப்பிரமணியன் வச்சு அவர் ராம்கோ எனக்கு பேர் வச்சாரு எனக்கு. இப்ப அவர் இல்ல. கோலங்கள் சீரியல் வரைக்கும் இவர் நானும் ஒருத்தருக்கு நேர்ல சந்திச்சது இல்ல. இவர் கோவில்பட்டிக்காரர், நான் சங்கரன் கோயில்காரன், பக்கத்தூர்காரங்களாம் எங்களுக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் பிறகு, அதுக்கு பிறகும் சில மாசங்கள் சில வருஷங்களுக்கு பிறகு அப்புறமா நான் கோவில்பட்டி போறேன். ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிடுவாங்க எப்பவுமே. அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறேன். அப்போ தில்லாவை அங்கே சந்திக்கிறேன். கோயில்பட்டியில் அவர் வீட்டுக்கு போகிறேன். கோயில்பட்டியில் கடைத்தெருவுகளில் இவர் கூட நடந்து வரேன். கோயில்பட்டியில் ஒரு லாட்ஜில் நானும் இவரும் தங்கியிருக்கோம். கோயில்பட்டியில் மக்கள் மத்தியில் நாங்கள் 2 பேரும் வலம் வரோம். ஆனால் எல்லா மக்களும் எங்களை பார்த்த பார்வை இருக்குல்ல, என்ன எது நாயும் பூனையுமா எதிரியும் புதிரியுமா இருப்பாங்க, இப்படி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே எங்களை வித்தியாசமா பார்த்தாங்க. எல்லாருமே வித்தியாசமா பார்த்தாங்க. இப்ப கூட இந்த இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நாங்க இப்படி அமைதியா உட்கார்றத நம்பவே மாட்டாங்க. இப்ப நம்புவாங்க, இப்ப நம்புவாங்க, இப்ப நம்புவாங்க. எப்போதுமே இவர் எனக்கு நண்பர் தான், அவருக்கு நான் எதிரி தான். அந்த எதிர்ப்புல கூட ஒரு நட்பு இருக்கு. அதுதான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூல நாங்கள் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுல இது ஒரு விதமான சுகம். சூப்பர் சூப்பர். பல பெரிய திரைப்படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கேன். அதை ஏற்கனவே நம்ம இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். அப்புறமா சன் டிவியில கூட முதல்ல ஒரு பெரிய சீரியல் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் பல சீரியல்களில் நடிச்சிருக்கேன். நான் இப்பவும் பல திரைப்பட கல்லூரிகளில் நான் வந்து லெக்சரராக இருக்கேன். நான் தனியாக நடத்தினது போய் இப்பவும் சில கல்லூரிகளில் என்னை தனியாக கூப்பிடுறாங்க. இப்போ என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அமுதகானம்னு சொல்லி இன்னைக்கு வேர்ல்டு லெவல் கின்னஸ் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய ரெக்கார்டு. இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரம் கிட்டத்தட்ட 18வது வருஷம் முடிகிற நேரம். 19 வந்துச்சுன்னா அது 19வது வருஷம் ஸ்டார்டிங். ஓகே. கிட்டத்தட்ட இப்போ 6200வது எபிசோட தாண்டி போய்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம். அதனுடைய டிஆர்பி இன்னும் குறையவில்லை, நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்கு. ஒண்ணு. அதுக்கப்புறம் அதே டிவில என்றும் எம்எஸ்வின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன். ஐயா இருக்கும்போது நடத்தினது. ஆனா இப்பவும் அது ரீசைக்கிள்ல போய்கிட்டு தான் இருக்கு. இப்பவும் நான் பல திரைப்படக்குள்ளே வாத்தியார் வருவாங்க. நான் பல இடங்களுக்கு மோட்டிவேஷன் கிளாஸுக்கு போவேன், ஸ்பீச்சுக்கு போவேன், தமிழ் இலக்கிய மன்ற கூட்டங்களுக்கு போவேன், புத்தக வெளியீட்டு விழாக்கள்னு இப்போ என் வாழ்க்கை போய்கிட்டு இருந்தால் கூட இப்போ மீண்டும் ரொம்ப நாளைக்கு பிறகு பெரிய திரைக்குள்ளே கால் வச்சுருக்கேன். பெரிய திரைக்குள்ளே கால் வச்சு அதில் ஒரு படம் இப்போ ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 80% முடிஞ்சு போச்சு. நடிக்கிறீங்க? அந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் நடிக்கிறேன். ஒன்று, அந்த படத்தினுடைய டைரக்டர் என்கிட்ட டைரக்ஷன் கிளாஸ் படித்தவர் டைரக்டர். ஓகே. என்கிட்ட கேமராமேன் படித்தவர் அந்த படத்துக்கு கேமராமேன். இப்படி சொல்லி என் மாணவர்கள் தான் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் நான் அவங்க கூட கொஞ்சம் டெக்னிக்கலாக கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன ஒரு கேரக்டரும் பண்ணித்தர சொல்லியிருக்காங்க. இது போக என்கிட்ட படித்த 2 மாணவர்கள் அவங்க தனியாக டைரக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட 2 கதை வாங்கியிருக்காங்க. அவங்க படத்துக்கு கதை தற்கதை வசனம் பண்ணி கொடுத்துக்கிட்டு அதுலேயும் ஒரு கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இப்போ அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கு. இதை தாண்டி இப்போ இந்த விகடன் பார்த்த வேலை 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தோழர் தில்லாவை இப்ப பழையபடி மீம்ஸ்ல கிள்ளி போட்டு இப்போ பத்திக்கிட்டு எரியுது. இப்போ சோசியல் மீடியாவில் எங்க பார்த்தாலும் அது இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எந்த வலைதளம், எந்த இணையதளம் ஆகட்டும், இப்போ தோழர் தில்லா தான் இன்னைக்கு நம்பர் 1 கையில் இருக்க மொபைல்ல. அதனால இதற்கும் ஒரு சந்தர்ப்பம் ஏன் இப்படி திடீர்னு நடக்குது, ஏன் இப்படி இந்த தோழர் தில்லா காம்போ பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்க, காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, டீனேஜ் பிள்ளைங்கள்லாம் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோலங்கள் இருக்கும்போது எங்களை பார்த்த வரவேற்புக்கு மேலாக இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு மத்தியில் எங்களுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கு. இதன் காரணமாக இன்னொரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிற விகடன் ஆசீர்வாதத்தோடு சொல்ல நினைக்கிறது. கூடிய விரைவில் இந்த தோழர் தில்லா இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு பெரிய திரைப்படம், அதாவது பிக் ஸ்கிரீன் சினிமா வெளிவர தயாராக இருக்கிறது. இப்போ அதுக்கான பிரிலிமினரி ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. சூப்பர் சார். அதுல தோழர் எல்வி ஆதவனாகிய நானும், தில்லா என்கின்ற சுப்பிரமணி என்கின்ற மணி இவரும் 2 பெரிய கேரக்டர் ரோல் பண்றோம். அதுல யங் ஹீரோயின் உண்டு, வேற சில கதாபாத்திரங்களும் உண்டு. அதற்கு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இந்த தோழர் எல்வி ஆதவன். மற்றபடி தயாரிப்பு யாரு, என்ன ஏதுங்கிறதெல்லாம் இதே விகடன் டிவியில உங்க ஆசீர்வாதத்தோட அதை பற்றிய முழுமையான விஷயத்துக்கு இன்னொரு நாள் உட்கார்றோம். அந்த படம் ஸ்டார்ட் ஆகட்டும். அதுல இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த விகடன் சார்பாக அந்த படத்திற்கு நாங்க 2 டைட்டில் தீர்மானிச்சிருக்கோம். ஒன்னு தோழர் தில்லா காம்போ, இன்னொன்னு தோழர் தில்லா காதல். இந்த 2 டைட்டில்ல நம்ம நேயர்கள் அவங்க கமெண்ட்ல எந்த டைட்டிலுக்கு அதிகமாக ஓட்டு போடுறாங்களோ அதுவே அந்த படத்திற்கு டைட்டிலாக இடம் பெறும். அப்படிங்கிறத விகடன் ஆசீர்வாதத்தோட, அந்த இயற்கையின் ஆசீர்வாதத்தோட உங்க எல்லாருடைய ஒத்துழைப்போட நான் இதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கூடிய விரைவில் வெற்றி வர போகிறது. வாழ்த்துக்கள். 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி சார். இப்போ உங்களை இப்போ சோசியல் மீடியால இந்த ஜெனரேஷன் நபர்கள் வந்து சின்னத்திரையின் எஸ்ஜே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் பாக்குறீங்களா? எப்படி இருக்கு? இன்னும் சொல்ல போனா படமே நான் பாக்குறதே கிடையாது. நான் படம் பார்த்தது லாஸ்டா படம் பார்த்தது அவரு வேணா இவர் சீரியல் பார்த்திருப்பாரு. வாழ்வே மாயன்னு ஒரு படம். வாழ்வே மாயம் தான் கடைசியா பாத்தீங்க. நான் கடைசி 83 84 கமலஹாசன் 83 அது நானா போனது இல்ல. அது வந்து எம்எஸ்சி படிச்சிருக்கிறப்போ பசங்க வந்து வாங்க போய் பார்க்கலான்ட்டு மதுரையில பார்த்த படம் இதான் லாஸ்ட். சார் ஊர்ல வந்து நான் சொல்றேன்ல, இப்போ வந்து சிம்பிள், அதான் சர்வீஸ் பண்றது எனக்கு டோட்டலா டெய்லி அப்டேட் வரும். சரி சார். அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வரும். நானும் போவேன். அப்போ ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி இதெல்லாம் நானும் போய் கூட நிற்பேன், வைப்பேன். ஸோ மெயினாக இதுதான் ஏர்னிங், இதெல்லாம் கிடையாது. டோட்டலாக வந்து ஃபுல்லாக அந்த மைண்டில் தான் ஃபுல்லாக அந்த மைண்டில் நான் போயிட்டு இருக்கேன். இதுதான் சார், இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது நான் இதை மைண்டில் நான் இதை வந்து கொண்டே வர்றதில்லை. ஆனால் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துருக்கு சார். நிறைய வந்தது சார். நான் எதுவுமே நான் பண்ணுறதில்ல. சன் டிவியில் கூட இப்போ கூப்பிட்டாங்க இந்த ட்ரெண்டிங்கை பார்த்து சன் டிவில இருந்து மேனன் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாரு சார். அது மாதிரி புது சீரியல் பிரைம் டைம்ல வரும் சார், நீங்க பண்றீங்களான்னு கேட்டாங்க. சார் இல்லை சார் அப்படின்னு. நான் ஏன்னா எனக்கு மைண்ட்ல செட் ஆச்சு. திருச்சூர் சார் கூட்டாலும் சரின்ட்டு போயிடுவேன்.
அதான் நீங்க எதிர்நீச்சல்ல அதான் எதிர்நீச்சல் திருச்செல்வம் சார் கூப்பிட்டாருன்னா அதான் எனக்கு அவங்க திருச்செல்வம் சார் கூப்பிட்டா அப்புறம் அந்த இப்போ முந்தான மடிச்சி டைரக்டர் சிவா சார் கயிறு பண்றாரு டைரக்டர் செல்வம் சார் இவங்க 3 தான் எனக்கு ஃபுல்லா இது பண்ணது. சரி இவங்க யார் கூப்பிட்டாலும் சரி சார் பட்டு நான் போயிடுவேன். மற்றபடி வேற யாரு கூப்பிட்டாலும் நான் வந்து இது பண்ணுவேன். ரெண்டாவது இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதுக்கு நான் வாலண்டியரா இப்போ நான் கூட பண்ற கூட இப்போ வாலண்டியரா நம்ம என்ன நானே பூஸ்டப் பண்ணிட்டு இருக்கேன். இவர் உட்காந்துருக்கனால இதுதான் இவர் ரிங் மாஸ்டர் மாதிரி பண்ணி இது பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்போ எப்படி சுத்திட்டு இருக்கேன் நான். இதுதான் இனி தில்லா தோன்றுவதாக இருந்தால் பெரிய திரை தான், சினிமா திரை தான், வெண்திரை தான். அது தோழர் தில்லா காம்போ ஆர் தோழர் தில்லா காதல். நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு திருச்செல்வம் சார் டைரக்ஷன்ல எதிர்நீச்சல்ல உங்களை ஒரு பார்த்தோம். அதுவும் அதே கேரக்டரா நீங்க வந்து திடீர்னு கூப்பிட்டாப்ல. ஆனால் ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தது நம்ம மாரியம் சார் பண்ணுற கேரக்டர் தான் ஆக்சுவலாக எனக்கு அவர் கொடுக்குற மாதிரி இருந்தார் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தாட் அவருக்கு அதான். ஏன்னா அந்த அவர் மாதிரி அந்த அதே டைப்ல நான் பண்ணிட்டேன். கைராசி குடும்பம்னு ஒரு சீரியல் ஜெயா டிவியில் வந்தது. ஓகே சாருடையது அதே கெட்டப் தான். அதே கெட்டப்ல சாருடைய இதெல்லாம் ஃபுல்லா பண்ண நல்லா போச்சு. அது நல்லா ஹெவியா போச்சு சார். அது கைராசி குடும்பம் நீங்க பாத்துருப்பீங்களா என்ன எனக்கு தெரியாது. ஓகே ஓகே சார். அதே கெட்டப் பட் கொஞ்சம் இன்னும் ஒரு ஓல்டு ஏஜ்ரா அது ரொம்ப நல்லா ஹெவியா போச்சு. என்னதான் மைண்ட்ல முதல்ல நினைச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். சரி நினைச்சிருந்தாரு. அப்புறம் சரி கைராசி குடும்பத்தில் பண்ணதுனால சரி அதே மாதிரி பண்ணாலும் வேண்டாம் தான் புதுசா மாரிமுத்து சாரா போட்டிருக்காரு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஆமா. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு இவர் எப்படி உள்ள கொண்டு வருன்னு தெரியாம ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதா திடீர்னு எனக்கு கூப்பிட்டு அதில் நானும் கேட்பேன். அவர் சார்ட்ட பேசிக்கிறேன். என்ன சார் என்ன நம்மள என்ன எப்போ உள்ள போகுது வர்றீங்க பாரு. அப்போதான் எனக்கு திடீர்னு கூப்பிட்டாரு. பட் நல்லா தான் இதாச்சு, நல்லா போச்சு. அவர் சாருடைய மாரியம் சாருடைய இது திடீர்னு நான் ஒன்று டோட்டல் எல்லாமே கிளாஸ் இல்லைன்னா வேற மாதிரி போயிருந்திருக்கும். புரியுது இல்லைன்னா கதை எல்லாம் வேற மாதிரி போயிருந்திருக்கும். பட் அதுலேயும் நல்ல ஒரு இது கொடுத்தாரு. கில்லி வல்லவன் சரியா டைட்டில் எனக்கு பேர் வச்சாரு. கில்லி அப்படி ஒரு நல்ல பேரை வச்சாரு. அதுவும் நல்ல சரியான இருந்துச்சு சார். நம்ம தில்லான் பேரை விட மறந்துட்டு எனக்கு ஸ்பாட்ல எல்லாம் எங்க போனாலும் கில்லின்னு எல்லாம் பசங்களாம் கூட ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு அது நல்லா ரீச். நான் கூட கேட்டேன் கடைசியில் வந்து சீன்ல வந்து கூப்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு கூட்டா 2-3 மாசம் கழிச்சு கூட்டா வாங்க சார் கோர்ட்டு சீனா சார் திடீர்னு முடிக்க போறோம்னு சொன்னாரு. எனக்கு தெரியாது. சரி கூப்பிட்டு வந்தாரு. ஆயுள் தண்டனை சொல்லி உள்ள பண்ணாங்க. ஏன் சார் இதுக்கு தான் கூட்டிங்களா? ஆயுள் தண்டனை கொடுக்குறதா கூட்டிங்களா சார்ன்னு. ஆமாம் சார் நீங்கள் என்னைக்குமே ஆயுள் தண்டனை கைது எனக்கு எப்போதுமே நீங்கள் ஆயுள் தண்டனை கைது தான்னாரு. அப்போட கோர்ட்டில் ஒரு சீன் ஒரு டைலாக் வரும். அதை கட் பண்ணிட்டாங்க எடிட்டிங்கில். அவனை போடுறதா சார் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன். அவன் தான் சார் அந்த கோர்ட்டோட அதை பேசுவேன் நான். கோர்ட்டில் சார் அவ்வளவு அந்த லாயர் கேப்பாப்பில் என்ன இன்ட்ராக்ட் பண்ணாப்புல. ஏன் எதற்கு சார் இந்த மாதிரி ஏன் அவனை போய் பேசாங்க நீங்கள்? அவர் நிற்கிறார் திருச்சூர் சார் நிற்கிறாரு. சார் நீங்கள் ப்ரான் பண்ணாங்க எதுவுமே பேசாங்கன்ட்டு நானா பேசிக்கிறேன்ட்டு நான். சார் இந்த பாருங்க இந்த கழுத்து எப்படி ஆக்குனது அவன் தான் சார். என்னைய கோவரம் சார் 2-3 வருஷம் சார் பகைனா அப்படி பகை சும்மா போடுத்தல் அவனை அப்பவே போடுத்து தப்பிச்சு போயிட்டே இருந்தான் சார். அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சி விடக்கூடாது நானும் போனேன் தப்பிச்சிட்டான். அந்த அவன் பொண்டாட்டி போய் விழுந்துட்டான். நான் என்ன பண்ணுறேன் சார்? நான் அவனை சொல்றத கூட அவன் பொண்டாட்டி விழுந்துட்டான். நான் என்ன பண்ண முடியும்? இப்படித்தான் டைலாக்லாம் பேசினேன். அப்ப லாயர் வந்து சார் என்ன பேசுற லூஸ் மாதிரி பேசாமா சார் லாயர் நீ யாரா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நீ கேப்பாரு சார் லூசு சார் என்ன சார் பேசிட்டு இருக்கான் பாருங்க சார் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் சார் இதுதான் சார் நடந்தது. என்னை விட்டுருங்க நீங்க. நான் சுட போனது திருச்சி ஜீவானந்த் தான். அவன் பொண்டாட்டியே இல்லை. அவன் பொண்டாட்டி தெரியாதவங்க விழுந்தா செத்து போயிட்டான். அவ்வளோதான் சார். இதான் சார் உண்மை. என்ன வேணா நீங்க பண்ணி சார் விட்டுருங்க சார். ஆமாம் சார் அப்படின்னு இந்த டைலாக் வரும். ஆனா இது எல்லாமே டோட்டலாவே எடிட்ல போயிருச்சு. டோட்டலாவே கட் பண்ணிட்டாங்க. வேணாம் விட்டு. ஆனா பேச விட்டாரு. அவர் என்னை வந்து அங்கேயே சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் பேசாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் கேட்கல. அவரு பேசட்டுன்னு சொல்லி விட்டார். டோட்டல் அதான் திருச்செல்வம் சாருடைய இது எதிர்நீச்சலும் சரி கோலங்களையுமே சரி ஆதின்ற கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். கண்டிப்பா கோலங்கள் ஆதி, எதிர்நீச்சல்ல ஆதி குணசேகரன். ஸோ 2 ஆதி அவங்களோட ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ அதை பத்தி பேசலாம், அவங்கள பத்தி பேசலாம். அதான் சார் கோலங்களாதி வந்து ரொம்ப நமக்கு கோலங்களாதி விட முதல்ல பண்றப்போ எனக்கு ஒரு இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவர் கொஞ்சம் இந்த இங்கிலீஷ்ல ஸ்டைலா கொஞ்சம் அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் பாரு. சரி நம்ம போனோம்னா நம்ம வந்து சைட் சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். நான் வந்து நம்ம ஒன்றும் மெயின் கேரக்டர் இல்லை வந்து நிற்கிறதான். நான் இந்த டியூன் அப் ஆனதுக்கப்புறம் தான் நான் அவரும் அலோவ் பண்ணிட்டாரு. ஓகே. ஆனால் அவரும் அப்பப்போ சொல்லுவார் சார் என்ன சார் முத்தம் கொடுக்குறாரு சார்ன்னு அங்கே சொல்லிட்டே இருப்பார் அவர். சரி விடுங்க சார்ன்றுவார். அதனால அதுவும் அங்கே நல்லா சிங்க் ஆயிடுச்சு. அவரும் இதாயிட்டார். அதனால எல்லாமே அந்த வேலை நல்லா போச்சு. இவர் எனக்கு பழக்கம் இல்லை. ஓகே. எனக்கு மாரியம் சார் எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் 2 நாள் அவர் பண்ணோன்னா அவரும் நல்லா இதாயிட்டு கடைசியில் அவர் அந்த ஆள் இல்லாமல் போனதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சீன் எனக்கு அவருக்கு தான் சீன் இருந்தது.
அவர் வந்து பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி அவர் குணசேரா சரியில்லை போக்கு அப்படின்னு சொல்லி அவரை வந்து லேசாக நினைக்காத, எனக்கு தெரியும் எப்படி எப்படி என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணல எனக்கு எல்லாம் சொல்லி மிரட்டு போவேன். அது பண்ணி முடிச்சு போனால் அவர் அதோட சீன் அன்னைக்கு முடிஞ்சது, நைட்டு முடிஞ்சுன்னா அவர் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி காமிச்சார். இதான் லாஸ்ட் அவர் காமிச்சது. அடுத்த 2 நாள் அவர் இதாகிட்டார். அவர் அது ரொம்ப சங்கடமாக, எனக்கு அவருக்கு ரொம்ப பெருசாக பழக்கம் இல்லை. ஆமாம். ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார். ஊரில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க? எனக்கு வந்து ஒய்ஃப் நான் கிடையாது, நான் ஃபேமிலி தனியாக தான், பேச்சுலர் தான். ஆக்சுவலாக நான் சர்வீஸ் பண்ணுறப்பவே அதுக்கு தான் நான் பண்ணேன். நான் ஓகே, சர்வீஸ் பண்ணுறப்பவே மேரேஜ் வேண்டாம், அதாவது நான் சொல்கிறது 24 வயசு 25 வயசுலேயே வந்து எனக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போவே நான் முடிவு பண்ணுவேன். முடிவு பண்ணி எனக்கு மேரேஜ் வீட்டில் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, சொந்தத்தில் தான் வந்து கேட்குறாங்க, சொந்த பொண்ணுகளெல்லாம் வீட்லேயே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ என்னடா இந்த மாதிரி பொண்ணுலாம் வச்சுட்டு இருக்காங்க என்னடான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. நான் வந்து யாரையுமே நான் இது பண்ணிக்கல. நான் இந்த வாரம் நான் அந்த மாதிரி இதில் இருக்கிறேன் மைண்டில், இதுக்காக தான் சர்வீஸ் போயிருக்கேன். நான் அந்த இதில் இருந்தேன். ஓகே ஓகே, அந்த மைண்டில் நான் வந்து ஃபுல்லாக அது ஒரு டேஸ்ட் சார், அது ஒரு சைக் மாதிரி. நீங்கள் அதில் உள்ள இறங்கிட்டேன்னா இந்த விஷயங்களே நான் சொல்கிறது டெடிக்கேட்டடாக புரியுது. வேறு எந்த விதமான எதிர்பார்ப்பும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணுறப்போ வந்து அது இந்த இதே தாட்டே வராது. ஆனால் இப்போ நான் ஃபேமிலியாக போகிறேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி இந்த வயசில் சொல்ல வரேன், இந்த வயசில் அதுவே இயல்பாக ஆண்டவன் அமைச்சதில் ஒரு இது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த இதில் இருக்குது, அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் ஃபேமிலி ஒரு இதில் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிறேன், பார்க்கலாம். நடந்தால் இந்த வருஷம் நடக்கும், நெக்ஸ்ட் இயர் நடக்கும். இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அப்படிங்களா கேள்வி வரும். பட் இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக, நல்ல மைண்ட் செட்டப்பில் நல்ல ஒரு விஷயத்துக்காக போகிற விஷயம்தான். அதனால் இதில் நான் மற்றவங்களுடைய கமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து எதுவுமே நான் சொல்ல வரேன். ஏன்னா இயல்பாக எல்லாருக்கும் வர்றதானே, இந்த வயதில் ஒரு மேரேஜ் தேவையா வைக்காதெல்லாம் வரத்தஞ்சும். பட்டு ஒரு நல்ல விஷயமா நல்லபடியாக நான் போகிறேன், மைண்ட் செட்டப்பில் நான் போகிறேன். நான் போகிறது இல்லை, நல்ல விஷயத்துக்காக சோசியல் மென்டாலிட்டியோட சர்வீஸ் மைண்டடோட கால தாமதமாக முதியவர்கள் ஆன பிறகு கல்யாணம் பண்ண தலைவர்களும் உண்டு. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கலைன்னா அவங்கள தப்பா நினைச்சதும் உண்டு. இல்லை, இப்போ நீங்கள் பாருங்க, அந்த இது எல்லாமே கூடி வரப்போ இதுவும் வருது பாருங்க, சப்போர்ட்டிங்காக வருது பாருங்க. கரெக்ட், ஒரு சப்போர்ட்டிங்காக வருது பாருங்க. அப்போ என்ன சொல்றது, அப்போ எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாகவே வருது இல்லை. அதனால ஒரு பிக் ஸ்கிரீன் மேட்ரு வருது, ஒரு பிக் ஃபேமிலி மேட்ரு வருது, ஒரு நல்லா வருது. திடீர்னு ஒரு படம் ஒன்று பண்ணுவோன்னு இவர் தான் சொல்கிறார், நான் சொல்ல இவர் தான் சொல்கிறேன் படம் பண்ணுவோன்னு சொல்கிறார். ஸோ எல்லாமே சேர்ந்து வருது. ரைட்டு, ஓகே. ஆனால் கோயில்பட்டியில் நீங்கள் இவங்க அம்மாவை சந்திச்சிங்கன்னா ஒரு பாசமிகு தாய். நான் போயிருக்கேன், அந்த அம்மா கூட நான் இருந்திருக்கேன், பழகியிருக்கேன். கோலங்கள் தொடரில் இவர் என் மேலே காட்டின வெறுப்புக்காக அந்த அம்மா இவரை திட்டியிருக்காங்க. என்னைய பார்த்து எவ்வளவு நல்ல புள்ள, இவர்கிட்ட போய் ஏன்டா அப்படி இருக்கு, எனக்கு அறுசுவை உணவோட சாப்பாடெல்லாம் போட்டு நான் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதமாகி, நான் என் மனைவி என் மகளோட போய் அந்த அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதமாகி நல்லா வந்திருக்கேன். இவங்க அம்மாலாம் வந்திருக்காங்க, ரொம்ப ஃபேமிலி. இப்போ எங்க அம்மாவும் இவங்க அம்மாவும் சந்திச்சிருக்காங்க, எல்லாம் வீட்டுக்கு வந்து எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபேமிலி. இப்போ ரீசெண்டோட வந்தார் மரணத்தை கண்டு நான் அஞ்சுபவன் அல்ல, ஆனால் உன் கையினால் சாவதை நான் வரவேற்கிறேன். அந்த ஆதி, அந்த அந்நியனின் கையினால் சாவதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். சுடுதில்லா. காரணம் என்ன தெரியுமா? நீ நம்மூர்காரன், நம் எனவடா நீ கோவில்பட்டிக்காரன், நான் சங்கரன் கோயில்காரன். பிறப்பால் கூட அதிக தூர பேதம் இல்லாதவர்கள். நீ என்னை சுடுடா, இதோ நெஞ்சை திறந்து காட்டுகிறேன். சார் என்ன பேசுறாங்க அப்படிங்க, சங்கரங்களுக்கு கோயில்பட்டிக்காரன் சொல்றான். இது என்ன அதிசயம் தெரியுமா? உன் இதயத்திலிருந்தே ஈரம் கசியாது, அந்த ஈரத்தை நீ அவரிடம் எதிர்பார்க்கிறாயே, இது நடக்கிற காரியமா தெரியல. சுடு, ஆனால் அவன் மட்டும் என்னை சுடக்கூடாது, நீ சுடு. வா வாதில்லா, சுடு. வணக்கம். இம்முனையில் தோழர் பாலகிருஷ்ணன், அம்முனையில் யாரோ. இது ஓ நம்பராடா, இது ஓ நம்பரா? இது கடைசியில் நீங்கள் தான் என்னை அலைபேசியில் அழைத்ததா? ஏந்தில்ல, இவ்வளவு அருகே இருக்கிறோம், வாய் பேசி இருக்கலாமே, எதற்கு கைபேசியில் பேச வேண்டும்? ரொம்ப சாடிக்கீங்கடா நீ, அந்த பேருந்து அப்படித்தான் சாடிக்கீங்கடா. பார்த்தீர்களா, தோழர் தொல்காப்பியன் அந்த அலைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறார் அல்லவா? எனது எண்ணைத்தான் கொடுத்திருக்கிறார், சரியாகத்தான் கொடுத்திருக்கிறார். அவன் திருட்டுப்பாய், அவன் திருட்டுப்பாய். இன்னைக்கு இங்க இருப்பான், நாளை கொடைக்கானல போவான். நீ அவனுக்கு சிக்னல் கொடுத்துருக்கா, நீ இங்க இருந்து போ, அவன் வந்துட்டு இருக்கா அப்படி வாதில்ல. என்னத்தான் கொடைக்கானலை சுற்றி பார்த்தோம், பழனியை சுற்றி பார்த்தோம், இப்பொழுது ஊட்டிக்கு செல்லலாம்,
தொட்டப்பட்டாவையும் சற்று தொட்டு ரசிக்கலாம் தில்லா வா. அணப்பேலாக்கிட்டு சார் இந்த தொழிலாளி தோலை பெஞ்சது அப்படித்தான் மலைக்கு இப்படிதான் ஏத்திக்கிட்டே இருக்கானுங்க. இன்னும் எத்தனை வருஷம் என்ன எப்படி ஏத்திட்டு இருக்க போறாங்க எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார் மறுபடியும் அந்த கேரக்டர் எனக்கு ஆட்டோமேட்டிக் கேமரா வந்தாச்சுன்னா இப்படி வந்துடுவேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இல்லை சார், நார்மல் கேரக்டரே அவர் சார் கொடுக்குறப்ப திருச்சூர் தான் நான் மோஸ்ட்லி பண்ணுவேன். சார் அவர் பின்னாடி வாங்க தில்லா இப்போ வரக்கூடாது பின்னாடி போங்க. அப்புறம் தான் சரி சார் அப்படின்னு முதல்ல அட்டம் இந்த இது வந்துடும். வந்து கேமரா போய் இப்படி முத்தம் கொடுத்துட்டு தான் நான் வருவேன். அது எப்போதுமே அந்த பழக்கம் உண்டு. அந்த கேமரா ஷார்ட்னால முதல்ல போய் முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் அப்படி வந்து நார்மலாக வந்து அதுக்காக நன்றி சொல்லும் போதுமா? நன்றி அம்மா. அதேதான். சந்திச்சதுல மகிழ்ச்சி சார். தேங்க்ஸ். அடுத்து நீங்க பண்ண போற ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ஹாப்பி. தொடர்ந்து நாங்க சோஷியல் மீடியால எல்லாருமே உங்களை பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமா இந்த காம்பினேஷனை நாங்கள் ஸ்க்ரீனில் எதிர்பார்க்குறோம் சார். கண்டிப்பா சார். ஆடி வந்தாச்சு, அப்போ ஆஃபர்ஸும் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம்? ஆமாங்க, ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை நம்ம மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும். இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்.